நரகம்னா என்ன? யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க? நரகத்த பத்தி கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகள், பாஸ்டர்ஸ்கள் போதிக்கக்கூடிய போதனைகள் சரியானது தானா? வேதம் அதத்தான் சொல்லுதா? அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில நாம இன்னைக்கு சிந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ கிளிப்ப நீங்க எல்லாரும் பார்க்கணும். இயேசு தான் உண்மையான தேவன் சொன்னா கேட்க மாட்டீங்க. கமெண்ட்ல திட்டுவீங்க, பேட் கமெண்ட் போடுவீங்க. இப்ப ஜாலி தான். ஓஹோ, செம்ம கொண்டாடுங்க. செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப புரியாது, ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கோமே. செத்து போன தெரியும் போகுது, செத்து போ, அப்ப தெரியும் நரகம் என்ன, அக்னி என்ன, புழு என்ன, பாம்பு என்ன, அப்ப தெரியும். இப்ப தெரியாது. இந்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இயேசுவை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாம போயிட்டா அவங்க நிச்சயமாக நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக பேசுறார். ஓகே, இது வேதம் சொல்லுதா? இப்படிதான் வேதம் சொல்லுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் இப்படி எங்கேயுமே சொல்லலை. இயேசுவை ஒருத்தர் ஏற்றுக்கொள்றது அவருடைய தனிப்பட்ட உரிமை. இயேசுவை யாருக்குள்ளேயும் கட்டாயப்படுத்தி நாம திணிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவே இதை மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 18, 19 இங்கே பேசும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் யாரையுமே கட்டாயப்படுத்தி என்னை ஏற்றுக்கொள்ள வைங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்னும் நீங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஊழியத்துக்கு முதல் முறையாக அனுப்பும்போது, நீங்கள் போய் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சுவிசேஷத்தை சொல்லி சமாதானத்தை அந்த வீட்டுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவார். உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சமாதானம் போகும். உங்களை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த சமாதானம் உங்ககிட்டே திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதுலேயே தெரியுது, இயேசுவை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாமல் போவாங்க. ஓகே, ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்க, தெரியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்க. அது ஒரு குற்றமா? ஓகே, அது ஒரு குற்றம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த குற்றத்துக்காக ஒருத்தரை எவ்வளவு நாள் பனிஷ் பண்ணலாம்? இப்போது ஒரு நபர் 50 வருஷம் உயிரோடு இருக்கிறார். அப்போ அவர் 50 வருஷம் உயிரோடு இருந்தவர், அவருக்கு இயேசுவை பற்றி ஒரு 25 வயசில் சொல்லிக் கொடுக்கப்படுது. ஏதோ ஒரு மீட்டிங்லேயோ அல்லது யாரோ ஒரு தனிநபர் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. ஆனால் அவர் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணல, அவர் இன்ட்ரெஸ்டே காட்டிக்கல, அவர் அதை நிராகரிச்சுட்டு போயிட்டார். மீதி இருக்கிற 25 வருஷம் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார், பணம் சம்பாதிச்சிருக்கிறார், ஆரோக்கியமாக இருந்திருக்கிறார். தேவன் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சூரிய வெளிச்சம், காற்று, ஆக்சிஜன், நன்மைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு 50 வயசில் செத்துட்டார். செத்த உடனே அவரை கொண்டு போய் நரகத்தில் போடுறாங்கன்னு வச்சுக்குவோம், அல்லது பாதாளத்தில் போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். எவ்வளோ நாள் அவரை அந்த மாதிரி பனிஷ் பண்ணணும்? அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அந்த 25 வருஷங்கள் தானே. ஓகே, 50 வருஷம்னே வச்சுப்போம், ஏன்னா இந்த உலகத்தில் 50 வருஷம் வாழ்ந்துருக்கிறார். அப்போ 50 வருஷம் தானே ஒருத்தரை பனிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவரை விட்டுறணும்ல, ஏன்னா 50 வருஷம் உனக்கு நான் லைஃப் கொடுத்தேன், நீ என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு இந்த கிறிஸ்தவர்கள் என்ன போதிக்கிறாங்கன்னா, நித்திய 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 காலமாக ஒருத்தர் இந்த நரகத்தில் வச்சு வாதிக்கப்படுவார், கொடுமைப்படுத்தப்படுவார், சித்திரவதை செய்யப்படுவார். எதுக்காக? இயேசுவை ஏற்றுக்கலை அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய அநியாயமாக தெரியல? வாய்க்கிலேயே நம்ம பேசுகிறோம், தேவன் ரொம்ப அன்புள்ளவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து மிகுந்த அன்புனால தான் சிலுவையில் போய் தொங்குனார், அடிக்கப்பட்டார், தான் ரத்தத்தை எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு. அப்போ அவர் உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு இருந்தாரா? என்னை யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்கள இதை விட நான் அதிகமாக கொடுமைப்படுத்துவேன் அப்படின்னு. அப்போது வெளியில் ஒரு பேச்சு, உள்ள ஒரு எண்ணமா இயேசு கிறிஸ்துவுக்கு? இல்லைங்க, இயேசு கிறிஸ்து உள்ளேயும் வெளியிலையும் ஒன்று தான். இயேசுவை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள போட்டு பனிஷ் பண்ணுறது அவருடைய போதனையே கிடையாது, வேதமும் அப்படி சொல்லவே இல்லை. ஓகே, அப்போ வேதம் என்ன சொல்லுது புதர்? நரகம்னா என்ன, நரகத்துக்கு யார் போவாங்க? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் முதல்ல நம்ம கையில் இருக்கிற தமிழ் வேதாகமும் முதல் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, எபிரேய மொழியிலிருந்து தான் தமிழுக்கு வந்துச்சு. ஓகே, எபிரேயத்தில் எழுதப்பட்ட உடனே தமிழுக்கும் எழுதிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எபிரேய மொழியில் முதல்
இஸ்ரேல் மக்களுக்குள்ள தான் வேதாகமத்தினுடைய ஒரு பகுதி அவங்களுக்கு எழுதப்பட்டுச்சு. அது எந்த மொழியில்? எபிரேய மொழியில். நீங்கள் இஸ்ரேல் மனுஷங்க யார்கிட்ட போய் நரகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரே வார்த்தையில் அழகாக பதில் சொல்லுவாங்க. அது கல்லறை, அது பூமிக்கு கீழே பாதாளமாக பாதங்களுக்கு கீழே அறையாக வைத்து, அதாவது தோண்டி ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி அறை மாதிரி வச்சு அதில் ஒருத்தரை செத்தவரை போட்டு மூடுறது தான் பாதாளம். பாதத்துக்கு கீழே இருக்கிறதுனால பாதாளம், கல்லறை. அதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஹெல் அப்படின்னும், ஹீப்ரு மொழியில் சொல்லணும் அப்படின்னா ஷியோல் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஷியோல் அப்படின்னா என்ன அப்படின்னா எபிரேய மொழியில் கல்லறை, செத்து போன நபரின் நிலைமை, செத்தவர்களின் நிலைமை, அழிந்து போனவர்களின் நிலைமை, அழிவு. இதுதான் அதனுடைய மீனிங்ஸ், வேறு வேறு மீனிங்ஸ். இப்போது இந்த மீனிங்கில் இருக்கிற ஒரு வார்த்தையை மூடுறது, மூடி வைக்கப்பட்டது, அழிந்தது, முடிந்தது, இந்த மீனிங்கில் இருக்கிற ஷியோல் அப்படிங்கிறத இங்கிலீஷ்க்கு கொண்டு வரும்போது அதை ஹெல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கிலீஷில் ஒரு பழமொழி கூட இருக்கும், வாட் த ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் த ஹெல் அப்படின்னா மூடி இருக்கே என்ன, அதான் மீனிங். ஓகே, இந்த ஹெல்ல அப்படியே நம்ம தமிழுக்கு நேரடியாக வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா தமிழுக்கு நேரடியாக வரல. இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 வகையான வேதங்கள், ரிக்கு, யாம, அதர்வண வேதங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேதங்களில் நரகத்தை பற்றி என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அது நெருப்பு, அது கொதிக்கிற எண்ணெய் இருக்கிற இடம், அது புகை இருக்கிற இடம், அது கொடூரமான விலங்குகள், அது சித்திரவதை பண்ணப்படக்கூடிய இடம் அப்படின்னு அதுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் தமிழில் மட்டும் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதனால தான் அவங்க ஷியோல் அப்படின்னு சொன்னதை இங்கே தமிழில் வரும்போது அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னா கல்லறை அப்படின்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கணும், மரித்தவர்கள் நிலைமை அப்படின்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கணும். ஆனால் எப்படி எழுதிட்டாங்க அப்படின்னா நரகம் அப்படின்னு எழுதி அது கூட அங்கே இருக்க ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டாங்க. அதனால தான் நரகம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான பயமும் ஒரு விதமான தீயிலும் உண்டாகுது. இந்த நரகத்துக்கு பைபிளில் நல்லவங்களும் போயிருக்கிறாங்க. ஆதியாகமத்தில் யாக்கோபு ஒரு இடத்துல சொல்லுவார், துக்கத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் அப்படின்னு அவருடைய பசங்களை பார்த்து அவர் சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போது யாக்கோபு பாதாளத்துக்கு போயிடுவாரா? பாதாளம் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்துக்கு அவர் போயிடுவாரா? அவர் அவ்வளோ பெரிய பாவம் எதுவும் செய்யலையே. அப்போது இந்த டிரான்ஸ்லேஷனில் வந்த குழப்பங்கள் தான் இங்கே நரகம் அப்படின்னும் பாதாளம் அப்படின்னு பிரித்து எழுதிட்டாங்க. அது எப்படி? பைபிளில் இருக்கிற நல்ல மனுஷங்க செத்துட்டாங்க, அவங்கள அடக்கம் பண்ணாங்க அப்படின்னா அது கல்லறையிலையும், பைபிளில் இருக்கிற கெட்டவங்க ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாளம், நரகத்தில் அவன் தள்ளப்பட்டான், நரக அக்கினி அப்படின்னு அந்த அக்கினியை கூட சேர்த்துருவாங்க. அப்போ இந்த அக்கினின்ற வேர்டு அங்கே ஒரிஜினல் பைபிளில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது, அங்கே ஷியோல் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். அப்போ ஏன் இந்த கான்ட்ரடிக்ஷன், ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னா அதுதான் தமிழ் மொழி மற்றும் தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் இப்படி எந்த மொழியாக எடுத்துக்கிட்டாலும் ஏன் இந்திய மக்கள் நடுவுலையும் அல்லது எபிரேய மொழியை தவிர்த்து வேறு மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட வேதாகமத்தை படிக்கிற மக்கள் நடுவுலையும் நரகத்தை பற்றினதான தெளிவான அறிவு இல்லாமல் போனதுக்கு காரணம் அவங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய பழைய நம்பிக்கை, அதை இந்த வேதத்தோடு சேர்த்து நம்புறதுனால நரகம் அப்படின்னு ஒன்று வரும்போது, ஹெல் அப்படின்னு ஒன்று வரும்போது அவங்க எப்படி அதை நினச்சிக்கிறாங்கன்னா மனுஷன் மரிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமைக்கு போவான், அங்கே போய் அவன் சாகவே முடியாது, ஏற்கனவே செத்துட்டான். ஒரு நபர் செத்ததுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஃபார்மெட்டில் உயிரோடு இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் அப்படி இல்லவே இல்லை. என்ன பற்றி எப்படி சொல்கிறீங்க? ஆத்துமா நரகத்துக்கு போகும் பிதர் அப்படின்னு எல்லாரும் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசங்கி 9வது அதிகாரம் 5வது வசனம் அதில் சொல்லும்போது பிரசங்கி சொல்லுவார், மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்
அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, இனி அவர்களுக்கு பூமியில் இருக்கிற எந்த விஷயத்திலையும் பங்கில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எழுதுவார். அப்போ மரித்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் உணர்வு உள்ள நிலைமையில தான் யாரு அப்படிங்கிற நிலைமையில தன்னை புரிஞ்சிக்க முடியுமா, தான் எப்படிலாம் வாழ்ந்தோன்னு புரிஞ்சிக்க முடியுமா, தெரிஞ்சிக்க முடியுமான்னா அந்த உணர்வே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க செத்து போயிட்டாங்க. இதைத்தான் பைபிள் நம்மளுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குது. ஆகவே நரகம் அப்படிங்கிறது ஷியோல் அப்படிங்கிற எபிரேய வார்த்தையிலேருந்து வந்த ஒரு வார்த்தை. ஷியோல் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் இருக்கக்கூடிய மீனிங் கல்லறை. ஷியோல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஹெல். ஹெல் அப்படின்னா மூடப்பட்டுதல், மூடி வைத்தல், மண்ணை போட்டு மூடிடுதல். அதே வார்த்தை நரகம்னு வந்திருக்கும்போது இந்திய வேதங்கள் நரகத்தை பற்றி என்ன போதிக்குது அப்படின்னா, நரகம் ஒரு கொடூரமான இடம், நரகம் பாவம் செஞ்சவங்கள பனிஷ் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லி இந்திய வேதாகமும் சொல்லுது. இந்திய வேதாகமத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்களும் நரகத்தை பற்றி சொல்லும்போது நரகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யமன் அப்படிங்கிற ஒரு யம தர்ம ராஜா அப்படின்னு. யார் இந்த யமன்? இந்த யமன் இவர் தான் உலகத்தில் முதல் செத்து போனவர். இவர் செத்து போய் அந்த ஆவி உலகத்தில் ஆவி மனுஷனாக வந்தப்ப இவர் தான் ஃபஸ்ட்டு செத்ததுனால இவருக்கு பின்னாடி சாகிற ஒவ்வொருத்தரையும் இவர் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டார். இவர் என்ன பண்ணுவாராம், செத்து வருகிற ஒவ்வொருத்தரையும் இவர் கொண்டு போய் நரகத்தில் போட்டு வாதிப்பாராம். அவங்களுடைய பாவ கணக்குகளை சரிபார்ப்பாராம். அவங்க பாவம் செஞ்சுருந்தா எத்தனை வருஷம் அவங்க பாவம் செஞ்சுருக்காங்களோ அத்தனை வருஷம் அவங்க நரகத்தில் வாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நரகத்துலேருந்து அவங்க மீட்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபிறவி எடுப்பாங்க. இது இந்து மதங்கள் சொல்லக்கூடிய அவங்களுடைய தர்மங்கள். இந்த இந்து தர்மங்களில் கூட நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கர்மா, அதாவது பூமியில் வாழ்கிற வாழ்க்கை, கர்மாவுடைய பிரதிபலன் அதாவது மரணம், மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நரகத்தில் தண்டனை அளிக்கப்படுதல், இந்த கர்மாவுக்கான தண்டனை இங்கே கிடைக்குது. இந்த தண்டனை காலம் முடிஞ்ச உடனே அவங்க திரும்பவும் மறுபிறவி எடுத்து இனிமேலாவது ஒழுங்காக வாழணும் அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுவாங்களாம். இந்துக்களுடைய நம்பிக்கையில் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அன்பே உருவான தெய்வம் அப்படின்னு நாம் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் எப்படி பிரசங்கிக்கிறோம் அப்படின்னா, காலமாக ஒருத்தரை போட்டு வாதிச்சுக்கிட்டே இருந்தால் அவருக்கே போர் அடிச்சிடாதான். உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டார், உங்களை ஒருத்தர் திட்டார், அல்லது உங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்திட்டார், நீங்கள் எவ்வளோ நாள் அவரை போட்டு அடிப்பீங்க? அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அவரை போட்டு நெருப்பை வச்சு சுட்டுக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை, ஒரு பனிஷ் பண்ணுவோம் அல்லது 2 பனிஷ் பண்ணுவோம். நம்ம கவர்மெண்ட்டு கூட எவ்வளோங்க பனிஷ் பண்ணுது? ஒருத்தர் கொலையே பண்ணிட்டார், கொலைகாரன், அவர் தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஆயுள் தண்டனை, ரெட்டை ஆயுள் தண்டனை. எத்தனை வருஷம்? 14 வருஷம் அல்லது 20 வருஷம், இவ்வளோ தான். அதுக்கப்புறம் அவர் விட்டுருவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்ககிட்ட பனிஷ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் மனதளவில் உடல் அளவு ஆல்ரெடி செத்துட்டான். அவங்ககிட்ட இனிமேல் எந்திரிச்சு போராடவோ தன்னுடைய கோபத்தை திரும்ப காட்டவோ அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் அவன் திரும்ப இந்த உலகத்துக்குள்ளே போய் அவன் ஏதோ செஞ்சு வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடிச்சிருவான். பாருங்கள், கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு ஒரு மனுஷனை இவ்வளோ தான் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் பனிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அல்லது மன்னிச்சிருவாங்க அல்லது மறந்துடுவாங்க, அப்படியே போயிடும். ஆனால் அன்பே உருவான தேவன் காலமும் ஒருத்தரை போட்டு பனிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்துக்கு அப்புறம் நரகம் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. அப்போது பிரதர், பைபிளில் பாதாளம்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் ஒரு ஐஸ்வர்யவான் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லி லூக்காவில் 16வது அதிகாரத்தில் எழுதியிருக்கேன் பிரதர். வெரி குட். இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பிச்சைக்காரன் லாசரு, இவங்க 2 பேரை பற்றியும் சொல்லியிருக்கோம். இப்போது இந்த ஒரு கேஸ் உண்மையிலேயே நடந்ததாக இருந்தால் 2 பேருடைய பெயர்களையும் அங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. ஐஸ்வர்யவான் அப்படின்னு ஒருத்தர் பேர் சொல்லும், பிச்சைக்காரன் அப்படின்னு லாசருவோட பேரை சொல்லும். இவங்க 2 பேரும் ஒரே ஊரில் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஐஸ்வர்யவானாக இருக்கார், ஒருத்தர் பிச்சைக்காரனாக இருக்கார். இப்போது ஐஸ்வர்யவானாக வாழ்கிறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை.
அந்த ஐஸ்வர்யம் அவருடைய அப்பா அம்மா கிட்டேருந்து அவருக்கு வந்திருக்கலாம், அல்லது அவர் சொந்தமாக சம்பாதிச்சு வாழ்ந்திருக்கலாம். அப்போது ஒருத்தர் சொந்தமாக சம்பாதிச்சு நல்லா இருக்கிறது தப்பா? தப்பு இல்லையே. இப்போ ஐஸ்வர்யம் தப்பு அப்படின்னா வேதாகமத்தில் யோபு பெரிய ஐஸ்வர்யவான், ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், லாசரு ஐஸ்வர்யவான், தாவீது பெரிய ஐஸ்வர்யவான், சாலமோன் பெரிய ஐஸ்வர்யவான், எஃப்தா பெரிய ஐஸ்வர்யவான். இவங்களாம் எங்கே போகணும்? கண்டிப்பாக இவங்களாம் நரகத்துக்கு தான் போகணும். ஐஸ்வர்யம் ஒருத்தரை நரகத்துக்கு கொண்டு போமான்னு கேட்டிங்கன்னா கொண்டு போகாது. அப்போ இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு ஈக்குவலாக யார் தெரியுமா இருக்கிறா? பாஸ்டர்ஸ். உங்கள் பாஸ்டர் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கிறாருன்னு உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சீக்கிரட்டாக ஒழிச்சு வச்சுப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யம் ஒருத்தரை நரகத்துக்கோ பாதாளத்துக்கோ கொண்டு போகாது. அப்போ இந்த ஐஸ்வர்யவான், இந்த லாசரு அப்படிங்கிறது ஒரு ஓமை, ஒரு பேரபிள். இதில் இந்த லாசரு அப்படிங்கிற இந்த ஏழையை எடுத்துக்கும். இவனுக்கு வியாதி இருந்துச்சு, பிச்சை எடுத்துட்டு இருந்தான், இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லை. இது யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? பொறுப்பில்லாத நபர், ஒழுங்காக குடும்பமாக வாழ தெரியாத நபர், தேவன் கொடுத்துருக்கிற கற்பனை கட்டளையின்படி வாழலை அப்படின்னா தான் ஒருத்தனை இந்த மாதிரி ஒரு ஏழ்மையை வந்து பிடிக்கும். அப்போ ஒரு பொறுப்பில்லாத, தேவனுக்கு பயமில்லாத ஒரு நபர் ஏழையாக வாழ்ந்துட்டா போதுமா? அவர் போயிட்டு பரலோகத்துக்கு போயிட முடியுமா? அவர் உடனே பரதேசுக்கு போயிட முடியுமா? அப்போ நீங்கள் எல்லாம் ஏழை பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் போட்டுட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி போய் உட்காந்துட்டா நம்ம பரலோகத்துக்குள்ளே போயிட முடியுமா? இல்லை. இது ஒரு ஓமையாக இயேசு கிறிஸ்து பெரிய சீக்ரெட்டை சொல்கிறார். என்ன சீக்ரெட் இது? இது இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் அல்லாத உலக மக்களையும் ஒன்றா கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பேரபிள். இந்த பேரபிளில் ஐஸ்வர்யவான் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா இஸ்ரேல் மக்களை குறிக்குது. எப்படி? அவன் அனுதினமும் இரத்தாம்பர உடை உடைத்து சம்பிரமமாய் சாப்பிட்டு திராட்சரசம் குடித்து ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தான். அப்போ இது யாரை குறிக்குதுன்னா இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய ப்ராமிஸு, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நியாயப்பிரமாணம், இது எல்லாத்தையும் தேவன்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு சம்பூர்ணமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன்கிட்டேருந்து பெற்றுக்கிட்டு அவங்க தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் லாசரு என்கிற இந்த உலக மக்கள் தேவனுடைய எந்த ஒரு வழிநடத்துதல் உலகத்தில் இஸ்ரேலை தவிர்த்து யாருக்குமே இல்லை. அதனால் இவங்க எல்லாரும் லாசரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறார். இவன் எப்படி இருந்தான்? பருக்கள், நாய் வந்து அவன் நக்குச்சு, இருக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பாடு இல்லை. அப்போ இது என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையாகிய போஜனம் இல்லை, நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தமான போதனைகள், நாய் மாதிரி இருக்கக்கூடிய அசுத்தமான போதனைகள், கண்ட வழிநடத்துதலில் கொண்டு போகக்கூடிய தெய்வங்கள் இல்லாதவற்றை தெய்வம்னு சொல்லக்கூடிய போதனைகள் வந்து இவனை ஆறுதல் படுத்துச்சு. இந்த போதனை கேட்டால் ஆறுதல் ஆகிடும். ஏன்னா நாய் வந்து நக்குச்சுன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லையா அவனுக்கு. அப்போது இந்த மாதிரி அசுத்தமான போதனைகளை கேட்டு அவன் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தான். அவன் உடம்பு முழுக்க பருக்கள். அப்போது தேவன் இல்லாத மக்கள் உலகம் முழுக்க வியாதியில் தான் இருந்தாங்க. என்ன வியாதி? தேவன் இல்லாத வாழ்க்கை. அது ஒரு கொடூரமான வேதனை நிறைந்த வாழ்க்கை. இப்போ இவங்க 2 பேரும் செத்து போகிறாங்க. செத்து போன உடனே ஒருத்தர் ஆபிரகாமுடைய மடிக்கு போகிறாரு, இன்னொருத்தர் பாதாளத்துக்கு போகிறார். இது என்ன அர்த்தம்? ஆபிரகாமுடைய மடி அப்படிங்கிறது இஸ்ரேல் இனம் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டானதே இந்த ஆபிரகாமுடைய மடியிலிருந்து தான். அதனால தான் இந்த உலகத்தார் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டாங்கன்னா இவ்வளோ நாளாக இஸ்ரேல் மக்கள் எதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்களோ தேவன்கிட்ட இருந்து அது எல்லாம் இப்போ யாருக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தாருக்கு போயிடுச்சு. அதாவது சுவிசேஷம் இஸ்ரேல் மக்கள் அவங்கள விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற மற்ற பகுதிகளுக்கெல்லாம் போய் அது பரவ ஆரம்பித்த உடனே இவங்க எல்லாம் ஆபிரகாமுடைய மடிக்கு போயிட்டாங்க. அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. இந்த ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டாரு? இவர் பாதாளத்தில் போய் ஒரே ஒரு சொட்டு தண்ணி என்னுடைய நாக்கை விரல் நுண்ணியை தொட்டு வைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவர் போயிட்டார். அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ காலம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க.
இஸ்ரேல் அப்படிங்கிற தேசமே இல்லாமல் சின்ன பின்னமாக போகிற மாதிரி அவங்களுடைய நிலைமை ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் ஒரு சொட்டு தண்ணியாவது தனக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி, ஒரு சின்ன ஆறுதலாவது இந்த உலகத்தில் எங்களுக்கு அது கிடைக்காதான்னு சொல்லி ஏங்குற அளவுக்கு, ஒருத்தரும் இன்னொருத்தரோட இல்லாத அளவுக்கு பிரித்து சிதறடிக்கப்பட்டாங்க. லட்சமாக இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டாங்க. இதைத்தான் அவர் பாதாளத்தில் போய் அந்த ஐஸ்வர்யவான் கஷ்டப்பட்டதை இயேசு சிம்பாலிக்காக சொல்லுவார். இப்போ இந்த 2 பேரில் ஒருத்தர் மோட்சத்துக்கும் போகலை, இந்த 2 பேரில் ஒருத்தர் நரகத்துக்கும் போகலை. இது இஸ்ரேல் மக்களையும் உலகத்தாரையும் கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டது. ஸோ இங்கே நரகம் அப்படிங்கிறதோ பாதாளம் அப்படிங்கிறதோ கிடையாது. ஓகே, நரகத்துக்கு யார் போவாங்க? நரகத்துக்கு எல்லாருமே போவாங்க. ஓகே பிரதர், பைபிளில் இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி போடு, நீ நரக வேதனையில் தள்ளப்படும் போது குருடனாக இருக்கிறது, நீ முழு பார்வையுடையவனாய் நரகத்துக்கு போகாமல் குருடனாக ஜீவனில் பிரவேசிப்பது நல்லா இருக்குமேன்னு சொல்லுவார். அப்போ இயேசு கிறிஸ்து நரகம் இருக்குன்னு பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பேசியிருக்கிறாரே அப்படின்னு அந்த சில வசனங்களை காட்ட முடியும். அந்த சில வசனங்கள் எது அப்படின்னா இதுதான். இப்போ இந்த வசனங்களை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். எரி நரகம் அப்படின்னு எதை குறிக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த விஷயங்களை பேசும்போது எருசலேமையும் அதை சுற்றி இருந்த ஊர்களில் வந்து இந்த விஷயங்களை பேசுவார். எருசலேமில் கெஹென்னா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அதைத்தான் இந்த கிரீக் பைபிளில் அவர் சொல்லியிருப்பார். இந்த கெஹென்னா அப்படிங்கிறது என்ன இடம் அப்படின்னா, எருசலேமில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த குப்பைகளை எல்லாம் நகரத்துக்கு வெளியில் வீசி எறியும் போது அது இந்த கெஹென்னா அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கில் தான் போட்டு குவிச்சு வச்சு எரிப்பாங்க. அந்த இடத்துல எந்த மாதிரியான பொருட்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செத்துப்போன நபர்கள், அதாவது சிலுவையில் அடித்து கொல்லப்பட்ட நபர்களுடைய பிணங்கள் கூட அந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா போடப்பட்டிருக்கணும். எரியிற இடத்துல போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த பறவைகள்லாம் வந்து அதை கொத்தி திங்கிறதும், அந்த பாடி அப்படியே மிச்சம் வைக்கப்பட்டு கொஞ்சம் எரிஞ்சும் கொஞ்சம் எரியாமலும் நாற்றம் எடுத்து அழுகி போகிறதுனால அதில் புழு மேயும். அங்கே இருக்கிற அக்கினி எப்பயுமே அணையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தொடர்ந்து நெருப்பு போட்டுகிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து குப்பையை கொட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நெருப்பு அணையாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு தான் அந்த விஷயத்த சொல்லியிருப்பார். அப்போ இது அணையாத நெருப்பு, நரகம்னா அணையாத நெருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னொன்று, மனுஷனுடைய ஆத்மா சாகவே சாகாது, எப்போவுமே உயிரோடு இருக்கும் அப்படின்னா, தேவனாலே ஒரு விஷயத்தை சாகடிக்க முடியல அப்படின்னா தேவனை விட இது ஆத்மா பெரிய வல்லமை உள்ளதா? கிடையாது. ஆத்மா சாகும். பைபிளில் 1 இல்லை 2 இல்லை 50-60 வசனங்கள் இருக்குது ஆத்மா சாகும் அப்படின்னு. ஆனால் நமக்கு எப்படி போதிக்கப்படுதுன்னா ஆத்மா சாகாது. எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? ஆதியாகமத்தில், நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி தேவன் ஆதாமுக்கு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த பாஸ்டர்ஸுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதாமு ஆத்மாவில் செத்துட்டாரு, சரீரத்தில் உயிரோடு இருந்தார். பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஆதாம் அன்றைக்கே செத்துட்டார். எப்படி பதில் அன்றைக்கே செத்துட்டாரு? ஆதாம் ஏன் அன்றைக்கே சாகாமல் 930 வருஷம் உயிரோடு இருந்தார்? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆடம் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்த வீடியோவில் நாம் தியானிக்கலாம்.